கியாரா வணக்கம் and welcome to Big Boss Review. இது அக்டோபர் 29ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். வேலை முடிஞ்சு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு டல்லாக இருப்பேன். பட் nonetheless we'll start with the show. நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா we're going to talk about பூர்ணிமாஸ் கேப்டன்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம். வால்காட் என்ட்ரன்ஸ் பற்றி பேச போகிறோம். யுகேந்திரனோட இவிக்ஷன் பற்றி பேச போகிறோம். அதுக்கு மேலே வந்து we also going to talk about ஐஷு and நிக்சன், right? So these are the main four things that we're going to be concentrating on today. Vegama pesaren because I'm also rushing for time. I also want to spend some time with the kids, right? So நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து எப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது நீங்க இதுக்கு வந்து முன்னாடி உள்ள எபிசோடை நீங்க எடுத்து பார்க்கணும். விக்ரமா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யுகேந்திரனா இருக்கட்டும், இவங்க கிட்டலாம் வந்து எப்படி பண்ணாங்கன்னு ஆரம்பிக்கும் போது he will set the narrative. Kamal Haasan will set the narrative and then start the questioning. when you say he set the narrative na இந்த சாயலில் தான் போகணும் அப்படின்றது வந்து அவர் வந்து செட் பண்ணி கொடுத்துருவார். அண்ட் ஹவு டஸ் திஸ் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஈவன் இந்த மீட்டிங் அண்ட் ஆல் த அவங்க ஆரம்ப வார்த்தைகள்லேயே வந்து ஒரு அளவுக்கு தெரியும் how is the meeting going to go, right? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மாயா வந்து நீங்கள் சேர் கொடுத்து பூர்ணிமா நீங்கள் வந்து சேர் கொடுத்தீங்க, நல்ல விஷயம், கவர்மெண்ட் அதுதான் பண்ணுது, இது வந்து உங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறாரு, ரைட்? நீங்கள் மற்றவங்களை பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பாசிட்டிவ் he could have touched, but I feel that he started on negative tone. Correct me if I'm wrong. ஸோ அவர் அப்படி கேட்கும்போது இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து their reality is adjusted. They do not know what is reality. when you're in that house, ஒரே ஆளுங்களை பார்க்கும்போது யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இப்படிப்பட்ட குழப்பம் வந்து யுகேந்திரன் கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார், your reality is altered அம்மு. உனக்கு வந்து யார் வந்து நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யார் வந்து சரியாக செய்கிறாங்க, யார் சரியாக செய்யலை, நம்ம செய்கிறது சரியாக இருக்கா, நம்ம செய்கிறது தவறாக இருக்கா, அப்போ நம்ம வந்து யாரை வந்து எதிர்பார்க்குறோம் நமக்கு வந்து கரெக்ஷன் சொல்கிறதுக்கு கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் வந்து சொல்லும்போது தான் அப்போ இது தவறாக போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம், இது கரெக்டாக போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சிலர் வந்து மற்றவங்களை வந்து மட்டம் தட்டி தாழ்த்தி தான் வந்து முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவங்கள வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, அவர் வந்து ஃபீல் பண்ணாருன்னா இது வந்து தவறுன்னு நினச்சேன். இப்போ வந்து பிரதீப் கூட சொன்னார்னா மாயா வந்து ரொம்ப கேவலமான கேம் விளையாடுறாங்கன்னு நினச்சேன், எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு, ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஆர்டிஸ்டிக் நேச்சர் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா யுவர் ரியாலிட்டி இஸ் ஆல்டர்ட். உங்கள் ஆரம்பம் வந்து லைக் சேம் திங் ஃபார் யுகேந்திரன். இந்த பொண்ணு வந்து சரியாக விளையாடலையே, இது வந்து தப்பான விஷயம் பண்ணுறால அப்படின்றது வந்து மைண்டில் இருக்கும்போது கூட அப்போ அவங்கள வந்து தட்டி கொடுத்து பாராட்டும் போது இது சரியாக தான் போகுது போல இருக்கு, அப்போ நான் யோசிக்கிறது தவறா அப்படின்றது ரியாலிட்டி கெட்ஸ் ஆல்டர்ட். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் செட்ஸ் த டோன் ஃபார் த நரேட்டிவ். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பாராட்டி சொல்லிட்டு and he calls upon her allies. அவங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய அக்ஷயா, விஷ்ணு, அப்படி அந்த ரேஞ்சில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் பாசிட்டிவாக வரும்போது ஸோ அண்ட் அந்த குதர்க்கமாக பேசக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் பிரதீப், ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து கடைசியாக வராரு, ரைட்? ஸோ அங்கே வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி பூர்ணிமா வந்து சிறந்த கேப்டன்ற மாதிரி அவர் வந்து ஒரு கோல்ட் ஸ்டார் கொடுக்குறாரு. பட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், பூர்ணிமா வந்து அவங்களே அவங்க வாயாலும் சொல்லுவாங்க, இங்கே வந்து சின்ன வீட்டில் இருக்கும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதுக்கு தீர்வு காண்றதுக்காக தான் இது பண்ணேன், அதாவது இந்த சேர் கொடுக்கறது அது பண்ணேன், பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அண்ட் ஐ திங்க் பூர்ணிமா they are silently building her up and she can be the winner அப்படின்றது என்னோட கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். Maya, if you take Maya out of the equation, I think Poornima will shine tremendously and she has got all the potential to win. But she's always going to Maya for நிறைய பேர் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மாயா கிட்ட போகிறாங்க கவுன்சிலிங்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தவங்களோட குரல் உயர் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வாரம் வந்து பாராட்டுகள் வரும்போது இங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன ஆகுது, நான் சொன்னல தி ரியாலிட்டி இஸ் ஆல்டர்ட். அப்போ அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, நம்ம அவங்கக்கிட்ட தான் அறிவுரை கேட்கணும் அப்படின்றதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க கிட்ட புலம்புறாங்க, ரைட்? ஸோ பூர்ணிமா டஸ் த சேம் திங் அண்ட் ஃபுல் வீட்டை மெனிப்புலேட் பண்ணி அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஷீ ஹேஸ் பிகம் த பப்பட்டியர். ஓகே, I'm talking about Maya. ஸோ பூர்ணிமாவோட சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த சின்ன வீட்டில் உள்ளவங்க தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் இப்போ வந்து ஸ்மூகமாக ஹேண்டில் பண்ணிட்டேன். பட் அவங்கள ஸ்மூகமாக ஹேண்டில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுகேந்திரன். இந்த வீட்டுக்கும் இல்லாமல் அந்த வீட்டுக்கும் இல்லாமல் இறங்கி வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்வார், ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு and he did all of that. So he's already balanced it. When Poornima becomes captain, அவங்களுக்கு எதிராக அதாவது யுகேந்திரனுக்கு நிறைய பிரச்சனை பண்ண மாயா, விஷ்ணு, பூர்ணிமா 3 பேரும் இங்கே வெளியில் வந்தோன்னே
மாயா அண்ட் விஷ்ணு ஆர் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கவுண்டர் நேரட்டிவ்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து நிறைய கிடையாது. ஸோ இட் வாஸ் ஈஸியர் ஃபார் ஹர் டு கான்சென்ட்ரேட் ஆன் டூயிங் அதர் திங்ஸ். வெரஸ் யுகேந்திரன் வாஸ் ட்ரைங் டு டூ அ லாட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல். ஸோ அது ஒன்று. இன்னொன்று அவங்க வாயாலே சொல்லுவாங்க பிக் பாஸ் வந்து நிறைய ஒத்துழைச்சாருன்னு. அண்ட் ஐ அக்ரி. இப்போ யுகேந்திரன் கேப்டனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு போயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து உப்பில்லாத சாப்பாடும் உப்பில்லாத சாம்பாரும் 5 வேளை கொடுத்துருக்காங்க. பூர்ணிமாவுக்கு 3 வேளை சாம்பார், அதுவும் விதவிதமான சாம்பார், கீயும் கொடுத்துருக்காங்க, ருசியாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விதிமீறல் பண்ணாங்க. அவங்க நண்பர்களுக்காக இந்த செல்ஃபோன் டாஸ்க்ல எல்லாம் வந்து வேணும்னு அவங்க விஷ்ணுவோட பேச்சை கேட்டு ஃபோட்டோ மாற்றி வைக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வெளில வந்தோன்னே மேக்கிங் இட் டிஃபிகல்ட் பை டர்னிங் இட் ஓவர், அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. பட் பிக் பாஸ் வந்து பாராட்டு தெரிவித்தாங்க. விதிமீறலுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்படலை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு she got that. So you are seeing that people, the Big Boss team is actually bending backwards to accommodate her and her team. Right? So I'm thinking Maya and Pradeep தான் உள்ள வரவங்கலாம் கூட Maya and Pradeep தான் டாப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து உள்ள வரும்போது இவங்களுக்கு தெரியும் you cannot antagonize her and the channel likes her. ரைட்? இவங்கெல்லாம் கான்டெஸ்டன்ட் வரும்போது அதை செய்கிறாங்க. பட் இவங்க வந்து சைலண்டாக ஒரு ரித்விகா உருவாக்கணும்ப்பா. ரித்திகா அவங்க பேரில் ரித்விகா, ஐம் சாரி இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ராங். அவங்கள உருவாக்கின மாதிரி இந்த பொண்ணை பூர்ணிமாவை வந்து உருவாக்குறாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இஸ் ஷீ தி வின்னர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ரைட்? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தி கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி என்னோட அபிப்பிராயம் அது. அப்புறம் வந்து அந்த மைக்ரேஷன் பற்றி கேட்குறாரு. அது வந்து இவங்க அவங்க இங்கே அங்கே அப்படின்னு போகுது. அது ஐ ஹவ் காட் நத்திங் மச் டு கமெண்ட் ஆன் இட். பட் அகெயின் வந்து விதிமீறல், அதுக்கும் இன்னும் தண்டனை ஒன்றும் வரல. அது பேசும்போது கமல்ஹாசன் வந்து பேசும்போது சிரிச்சுக்கிறாரு. ஹிஸ் ஸ்மைல்ஸ், ஹிஸ் நாட் அந்த ரெப்ரிமாண்டிங் டோனே கிடையாது. பட் கூல்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஆள் பார்த்து பேசுகிறாரு. கூல்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர்கிட்ட வந்து பார்டரிங் ரூட்னஸ் அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்காட்டில் வந்து டினேஷை முதல்ல அனுப்புகிறாங்க. டினேஷ் வந்து ஆக்சுவலி ஹி ஒர்க்ட் இஸ் அன் ஏடி வென் ஐ வாஸ் ஹோஸ்டிங் அ ப்ரோக்ராம் பேக் இன் இந்தியா. ஐ திங்க் வசந்த் டிவிக்குன்னு நினைக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேனோ என்னமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அதில் அவர் வந்து ஏடியாக இருந்தார் தினேஷ். ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச தினேஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையான பர்சன் அண்ட் ரொம்ப அடக்கமான பர்சன். ஸோ இங்கே வந்து அந்த பேசும்போது அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த டாஸ்க்கை பிரமாதமாக பண்ணார். பட் he's going to have it very difficult from the contestants. ஏன்னா அவர் உள்ளே வந்து அவர் பேசின துணி ரைட் கொஞ்சம் பாடி ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே வர எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் the older contestants are not going to like it. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா you're rocking the boat, right? You are coming in and you're rocking the boat, and the people who are the original, so-called original inhabitants are not going to be happy about what you're doing. ஸோ அது கொடுத்த துணி, அவர் பேசின விதம், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருந்தாருன்னா அவர் வந்து அந்த க்ரௌடோட மிங்கிள் ஆயிருப்பாரு. ஓ மேபி திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு போர்ட்ரே, நான் இதுதான் அப்படின்னு காட்ட போறாரான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து ஒரு நோஸ் கார்டு கொடுப்பாரு தினேஷ். அவரோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவிக்ஷன் கார்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து உள்ளே வந்திருக்க வைல்ட் கார்டு என்றேன்னா எனக்கு பதிலாக ஒருத்தர் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யுகேந்திரன் வந்து வெளில வருவார். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்ரெடி நியூ யுகி வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் பிகாஸ் ஐ குட் ரீட் இட் இன் ஹிஸ் ஃபேஸ் அண்ட் ஹி வாஸ் வெரி குவாய்ட். அவர் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் பண்ணார்ல, அதுலேருந்து ஹீஸ் பின் டவுன். அது வந்து ஃபன்னாக ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். சரி முதல்ல இவங்களுக்காக விளையாடிட்டோம், இப்போ வந்து இவங்ககிட்ட பேசும்போது சரி கான்டென்ட் தானே வேணும், இட் கேன் பி ஃபனி அண்ட் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்றது வந்து டோட்டலி தப்பாக போய் சேர்ந்துருச்சு. அண்ட் ஒரு நல்லவங்க வந்து ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட இட் கெட்ஸ் ஆம்பிளிஃபைட் ரைட். ஆனால் உள்ளுக்கு அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க மாயா அண்ட் பூர்ணிமா. பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பேசி அந்த டாஸ்கில் அந்த செல்ஃபோன் டாஸ்கில் வந்து ஃபோட்டோஸை பக்கத்தில் வச்சது, ஐஷோட ஃபோட்டோவும் விஷ்ணுவோட ஃபோட்டோவும் பக்கத்தில் வச்சது, அந்த மாதிரி விதிமீறல்கள்லாம் பண்ணது. அண்ட் ஃபுட்பால் டாஸ்கில் வந்து விஷ்ணு உள்ளே இறங்கி அந்த விளையாடினாரு, போங்கன்னு சொன்னாங்க. பட் ஷி ஸ்டில் கேவ் ஹிம் அ பாயிண்ட் இன் ஆல் ஆஃப் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட தவறுகள் வந்து வெளியில் வர மாட்டேன்ட்டு இவருடைய வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவரோட யுகேந்திரனோட இவிக்ஷன் வீடியோவில் கூட இதை வந்து பிரதானமாக போட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் த நெரட்டிவ் இதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்றத வந்து
அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போ விஷ்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், கொடுக்கவே இல்லை. அவரை சேஃப் வேற பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைக் கூட கொடுக்கல. நான் ஸ்ட்ரைக் 1, ஸ்ட்ரைக் 2, ஸ்ட்ரைக் 3 கொடுக்க தேவையில்ல. டைரக்டாக ஸ்ட்ரைக் 3ன்னு. டைரக்டாக ஸ்ட்ரைக் 3னா நீங்கள் ரெட் கார்டு, ரைட்? ஸோ ஐ ஃபெல் தட் I feel it's very biased. The game அவங்களுக்கு வந்து already they have set their mind what exactly they want to do. So Dinesh வந்து அவர் என்ன செய்யறாருன்னா யுகேந்திரன் வராரு. யுகேந்திரன் வந்தோடனே what I was really happy about is நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மாயாவை தவிர, மாயா and I think வினுஷா, இவங்க 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாரும் நிறுத்தினாங்க அவரை. இல்லை நீங்க போகாதீங்க அப்படின்னு, ரைட்? ஸோ அண்ட் I felt really proud. ஸோ நமக்கு வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களா and he's earned his respect. மரியாதைன்றது you have to earn your respect தானே. பூமர், கேடு கெட்டவன், சீட்டர், ஃப்ராட் அப்படிலாம் சொன்ன மாயா started calling him யுகேந்திரன், and then அப்புறம் யுகேந்திரன் சார், and until the end she called him sir, right? So he earned his respect. So that was a very proud moment for me as a wife when I watched it, and everybody was like, no நீங்க போகாதீங்க, and he was like, no I want to go and see my family. As I have mentioned many times, எங்களோட family is very important to us, and it is not at all easy. ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி வந்து வச்சுக்கிறதுன்றது வந்து. So we are there for each other, and it was tough, and I'm so happy he's out, right? So I can understand what he went through, and he wants to see the family, and especially நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அவரை பத்தி அப்படி பேசின பிறகு he needs to know நான் பண்ணது தப்பா, நான் வந்து யாருக்கும் வந்து தவறு நினைக்காம பண்ணது, இந்த பக்கமும் விளையாடணும் அந்த பக்கமும் விளையாடணும், கான்டென்ட் கொடுக்கணும் இப்படி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி அவர் விளையாடினதை வந்து அதை வந்து மிகைப்படுத்தி ஜாஸ்திப்படுத்தி அவரை வந்து அந்த ஒரு சாயலில் காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வெளியில் அவ்வளோ அன்பு இருக்குது. ஏன்னா ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யார்கிட்டையும் வந்து குறை சொல்லலை. அவரை நீங்கள் காசிப் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் வந்து வெளியில் காசிப் பண்ண ஃபுட்டேஜ் காட்டியிருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் கொஞ்சம் புலம்பியிருப்பாரு தவிர யாரை பற்றியும் காசிப் பண்ண மாட்டார். அண்ட் அவர்கிட்ட ரூடாக பழகினவங்க கூட வந்து ரொம்ப அன்பாக தான் பார்த்துக்கிட்டாரு. மாயா அப்படி கேவலமாக பேசினாங்க. பட் அவங்களுக்கு கூட வந்து சாப்பாடெல்லாம் சரியாக இருக்கணும், அவங்க வந்து அந்த மீட் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் கறியிலேருந்து சிக்கன் கறி மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து முட்டை தனியாக செஞ்சு கொடுக்கறது, ஒருத்தரையும் வந்து தப்பா பேசல. ஸோ we know that generally he's a good hearted person, right? But I was disappointed with the way he was even the eviction video. But I think it also wild cardல வந்து 5 பேரை உள்ள அனுப்பும்போது and they had so much of things to do, and I think அதனால ஒரு ஸ்லிப் ஷார்ட்டாக வந்து அந்த eviction video கட் பண்ணியிருக்காங்க. and they had to do 2 eviction video, they had to do 5 introduction videos. So I think it was a bit of a challenge. I want to say another thing. நம்ம வந்து contestants பற்றி பேசுகிறோம், பட் பின்னாடி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. heads off to them. 24/7 அந்த இடத்துல தங்கி ஒர்க் பண்ணுறாங்க. So it's an amazing thing what they are doing. Heads off to the team. அந்த காஸ்டியூம்க்கு உள்ளவங்க, I want to say a big thank you to Jennifer who's been helping with the costume. அது என்ன பண்ணணும்னா இத்தனை contestant வீட்டுக்கும் வண்டி அனுப்பி அந்த காஸ்டியூம்ஸை கலெக்ட் பண்ணி காஸ்டியூம்ஸ் ஒவ்வொன்றையும் செக் பண்ணோம். அதில் வந்து லேபிள் இருக்கா, ஏதாவது லோகோ இருக்கா, அதெல்லாம் மறைக்கணும். மறைச்சிட்டு வந்து இதில் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது வந்து ஹிண்ட் உள்ள அனுப்பப்படுதா, ஏதாவது வார்த்தைகள் இருக்கா, பட்டன்ஸ் மூலமாக ஏதாவது இருக்கா, இது எல்லாமே கவனித்து எடுத்துட்டு வந்து மண்டேலேருந்து கால் பண்ணுவாங்கங்க. கால் பண்ணி எத்தனை மணிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ஸ்டே பிக்கப் பண்ணுவாங்க, ஃப்ரைடே போய் பிக்கப் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் எல்லாமே ஒன்றா வராது, ஒருத்தவங்க வீட்டுக்கு 2 தடவை 3 தடவை போக வேண்டியதாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அழகாக உள்ளே அனுப்பணும். உள்ளேருந்து வர சட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும். சாமானிய விஷயம் கிடையாது. ஸோ பிக் டீம் தட்ஸ் ஒர்க்கிங். I want to say heads off. அந்த பொண்ணு வந்து really அவ்வளோ பேஷண்ட்டாக அவ்வளோ நல்லா பண்ணா. ஸோ I want to say thank you to Jennifer from the Endemol team, right? And of course some of them are really I think at the end of your journey, it's what is important is how many people's lives you've touched more than which company I've worked for and what rules and regulations I have followed, right? I'm not saying that she didn't follow rules, but you know, I'm just saying. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் டீம் ஹஸ் ரியலி ஒர்க் ஹெல். அவங்க வந்து 24/7 வந்து இவங்க திரையை போட்டு மூடும்போது வெளியில் வந்து செட்டப் பண்ணும், யாரோட முகமும் தெரியாது, right? So heads off to the team. Big thank you. They've done a fantastic job. Those behind the scene, the camera work பண்றவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து சில நேரங்களில் வந்து உள்ளாடைகள் கூட வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூட கேமரா டக்குன்னு மாறும். ஏன்னா அது டிலே தானே, எடிட்டர் மாற்றுவார்.
ஐயோ அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா they'll cut to another visual and wait for the person to have done that and then come back to it. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி விஷயங்கள் ஒன்றும் காட்டுறது இது எல்லாமே வந்து இட்ஸ் a lot of work that goes behind the cameras. I'm digressing. Let's come back to Dinesh. ரைட், தினேஷ் வந்து அவர் பேசுகிறாரு. ரைட், அவர் வந்து பேசின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போகும்போது மேபி ஐ ஃபெல்ட் a little a tinge of over confidence. இங்கே வந்து பிக் பாஸ் ஷோ நடக்குதால ஜோடி நம்பர் 1 ஷோ நடக்குதான்னு தெரியல, உள்ளே போய் சில கரெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ I don't think he will be easily accepted into the Big Boss. ஏற்கனவே இருந்த contestants won't easily be akin to him or accept him into the house அப்படின்றது in their circle, inner circle. அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சோன்னே and of course Maya must do her thing and put down people, right? So she looks at him and says, நீங்க யாரு? You don't ask people நீங்கள் யாரு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. நீங்கள் யாருன்றது வந்து ரொம்ப rude. I think this character that Maya is portraying, I hope it's not a real character. If it's a real character, she's a terrible female, right? Yeah. But even if it's a character that she's decided to portray, it's just a portrayal அப்படின்னா கூட it's a terrible character that she's portraying, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபாரதி அவங்க வராங்க. அவங்க வந்து பட்டிமன்ற பேச்சாளர் நினைக்கிறேன். அவங்க வந்து சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரையும் வந்து கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் கரெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் டோனில் தான் எல்லாரையும் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா we had who else had come in? We had RJ Bravo. கானா பாலாவோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, கரெக்டாக எல்லாமே நல்லா பாடினார். ஐ திங்க் ஹி வாஸ் என்ட்ரன்ஸ் வைஸ் அவரோட தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஆர்ஜே பாலா, அப்புறம் விஜய் அர்ச்சனா இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து இவிக்ஷன் ப்ராசஸ். ஸோ யுகேந்திரனோட இவிக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அண்ட் டபுள் இவிக்ஷன். யுகேந்திரன் அண்ட் வினுஷா ஆர் டேக்கன் அவுட் ஆஃப் த கேம். அப்போ அங்கே வந்து இவிக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் வெளியாகும்போது ஜோவிகா விக்ரம் அழுதுகிட்டே இருக்காரு. ஹி கேனாட் ஹேண்டில் இட், ரைட்? விக்ரம் அழுகுறாரு, ஜோவிகா அழுகுறாங்க, ஐஷு அழுகுறாங்க. ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வெளியாகும்போது they sent in Vijay Archana, and I think it's not fair to both of them. Only இவர் வெளியில் போகிறாரு, the contestants must process that somebody is leaving, right? இன்னொன்று வந்து அந்த உள்ளே வர பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும், அதுவும் கிடைக்கல. ஸோ அவங்க பிளான் பண்ணது எல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸும் அனுப்பிட்டு இல்லாட்டி இவிக் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இவிக்ஷனை முடிச்சுட்டு வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸை அனுப்பியிருக்கணும். ஸோ ஐ திங்க் they got a little confused with that. I mean, they didn't do, I think they could have done it better. Let's put it that way. They could have done it better. So, யுகேந்திரன் வெளியாகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட மியூச்சுவல் காயின்ஸ், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட காயின் வந்து ஒன்று என்னோட பொண்ணு ஜோவிகாக்குன்னு சொல்லி நெத்தியில் கிஸ் பண்ணி ஜோவிகாக்கா, இன்னொன்று ஐஷு. ஐ ஹேட் நோ ஐடியா ஹி வாஸ் ஸோ க்ளோஸ் டு ஐஷு. என் பொண்ணு அவருக்கு எனக்கு அது இடின் கம் அக்ராஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் வந்து நமக்கு என்ன காட்டணும் அவங்க யோசிச்சு காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து எனக்கு 2 பொண்ணுங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எனக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்கன்னு போகும்போது கூட ஹீ காட் இமோஷனல். ஜோவிகாவை போய் கிஸ் பண்ணும்போது he was trying to control his emotions, right? அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப்பை கட்டி பிடிச்சி கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு பிரதீப் வந்து அவர் காதல் சொல்லுவார், என்ன சார் நீங்கள் தேவையில்லாமல் அது பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு. ஸோ தே ஆல் திங்க் தட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கேப்டன்சி டாஸ்க்னால தான் அவர் வெளியாகிறாருன்னு. பட் எல்லாருமே பூர்ணிமா இன்னும் நீங்கள் போகக்கூடாது. அண்ட் பூர்ணிமா ஒன்று சொல்லுவாங்க அவர் போகிறதுக்கு முன்னாடி, ஐ மஸ்ட் டெல் யூ, நீங்கள் கேப்டன்சி டாஸ்க்னால தான் அந்த கேப்டனை நீங்கள் பேட் கேப்டனாக நீங்கள் நினச்சி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. But that's not the thing. You are a very good captain. You are a fine captain. And I think I agree with him. But இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கணும் யுகேந்திரன். I'm still waiting for him. He's on his way. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 hours plus flight time. ஸோ அவர் நேற்று கிளம்பினவர். அண்ட் என்னென்ன நான் சொன்ன மாதிரி ஃபோன் எல்லாத்தையும் அவர் நியூசிலாண்ட் ஃபோனு, இந்தியா ஃபோன் எல்லாமே என் பேக்கில் வச்சுருக்கும் போது நல்ல வேலை பாஸ்போர்ட் அண்ட் ஓசிஐ கார்டை வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்தேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு பி இன் டச் வித் ஹிம் அட் ஆல், ரைட்? ஸோ ஹீஸ் காட் நோ ஃபோன். ஸோ அவர் நாளைக்கு காலையில் வரும்போது தான் தெரியும். I've got so many questions that I want to ask him. But first of all, I just want him to come back and be with his family. சரி, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறாங்க. அண்ட் ஆமாம், ஸோ எல்லாம் அழுகுறாங்க. த லாட் பீப்புள். விசித்ரா அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸ்லாம் உள்ளே வந்த பிறகு அவங்க உட்காந்து தனியாக அழுவாங்க. அப்புறம் வந்து ஜோவிகா வந்து சொல்லுவாங்க, யுக்ஸ் போனது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. விசித்ராவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன கஷ்டம் அவர். ஆனால் வந்து அவர்
போகிறதா அவர் செட்ராக் அவருக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார், நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு. ஸோ பட் தே ஆல் மிஸ்ஸிங் ஹிம் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ரியலி நைஸ். ஈவன் ஆஃப்டர் ஆல் தி chaos and the commotion that was happening, they still articulated that they're missing யுகேந்திரன். I don't know, அவர் இன்னும் பார்க்கல அந்த எபிசோட்லாம், வந்த பிறகு அவர் பார்க்கணும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுங்கன்னு சொன்னோன்னே அவர் வந்து கன்னி கலைமானி அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதை தான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு எண்ட் பண்ணும்போது எல்லாரும் பாடுறாங்க. எல்லாம் வந்து கும்பலாக வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அவர் கிளம்புறாரு. அர்ச்சனா வராங்க. பிரதீப் இஸ் டோட்டலி அப்செட். யுகேந்திரன் வந்து வெளியில் போயிட்டு வந்து பிரதீப் பார்த்து சொல்கிறார், பிரதீப் கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு. யுகேந்திரன் ஹேஸ் பீன் ஹிஸ் சாம்பியன் ஆல் ஓவர்லாம். ஆனால் சில நேரங்களில் வந்து அவரை வந்து தட்டி கேட்குறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவிக்ஷன் வீடியோவில் கூட அது போட்டிருந்தாங்க. சில நேரங்களில் அவர் தட்டி கேட்பார். பிகாஸ் ஒருத்தங்க மேலே அக்கறை இருக்கும்போது தானேங்க நம்ம அந்த உரிமையோட சில விஷயங்கள் சொல்லுவோம். அவர் வந்து யுகேந்திரன் சொல்லுவார் பிரதீப் கிட்ட, நீ பாரு, நீ வாய் விடுற, உன் வாயை நீ கட்டுப்படுத்தி, நீ ஏதாவது பண்ண, நீ வெளியே போனால் கூட இதை நீ யோசிக்கணும், இது பண்ணாதேன்னு. But I'm so happy. I wanted him to have one friend from that house, and that was Pradeep. And I can see it's going to happen. I can't wait to bring to see Pradeep and also to bring him to New Zealand. I'm so waiting for it, right? So yeah. ஸோ அது வந்து நடக்குது. அவர் வந்து பிரதீப் இஸ் டோட்டலி அப்செட். அவங்களும் ஜோவிகாவும் எல்லாரும் வந்து இந்த அர்ச்சனா கிட்ட டான்ஸ்லாம் ஆடுறாங்க, மணிலாம் ஆடுறாங்க. ஜோவிகா, மணி அண்ட் ஐஷு மட்டும் தனியாக போய் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து விசித்ரா போய் பேசுகிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யுகேந்திரன், ஐ ஃபீல் சம்டைம்ஸ் மேபி இஸ் அ பிட் டூ இன்னசென்ட், he needs to understand the world. கூல் சுரேஷை போய் கூல் சுரேஷ்க்கு வந்து ஒரு டாஸ்கில் வந்து இது கழுத்து பிடிச்சிருங்க. அவர் ஓடி போய் கட்டி பிடிச்சி மெடிக்கல் ரூம்லாம் கேட்பார் யுகேந்திரன். வந்து கூல் சுரேஷ்க்கு மெடிக்கல் ரூம் கொடுங்க, மெடிக்கல் ரூமில் கூப்பிடுங்க, அவருக்கு கழுத்து பிடிச்சிருச்சு அப்படின்னு. அண்ட் ஹி ட்ரஸ்ட் கூல் சுரேஷ். அவரை கட்டி பிடிச்சி அவரையும் கிஸ் பண்ணிவிட்டு என்னோட உயிர்த்தோடு அப்படி சொல்லுவாருங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து வெளியில் வந்து அவரை பற்றி அவ்வளோ தப்பாக பேசுவார். அந்த வீடியோ இவிக்ஷன் வீடியோவில் வந்து அதை காட்டுனாங்க. அவர் சொல்லுவார், இவர் நடிக்கிறாரு. அப்போ பிரதீப் சொல்ல, இல்லை எனக்கு அவரை பற்றி தெரியுங்க, அதெல்லாம் நடிப்பு இல்லை, அதுக்கு பேர் பொறுமைன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ஷன் எடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் பொறுமைன்ற போர்ஷனை எடுத்துட்டாங்க. ஸோ I think the narrative that they had for Yugendran in the exit video was not an appropriate one. நாங்கள் ஒன்று பண்ணுறோம், ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எவிக்ஷன் நடந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியாகும் போது யுகேந்திரன் ஒரு விஷயம் பிரமாதமாக சொல்லுவார். நான் இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்டேருந்தும் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஜோவிகா, நிக்சனை விட மாட்டார். நிக்சன் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான் யுகேந்திரன் வெளியாகும் போது. ஸோ ஐ ஃபீல் தட் யுகேந்திரன் ஹஸ் டச் so many people's hearts, including Vichitra and all of that. I'm really, really proud of Yugendran, right? So நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், நீங்கள் ஜோவிகா நிக்சன் கிட்டலாம், நான் 19 வயசில் நான் வந்து இப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு பேங்க்கில் போய் செக் போடுறது கூட தெரியாது, நான் அப்படி வளர்ந்தேன். நமக்கு தெரியும். இப்போ மலேசியா வாசுதேவன் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, மேனேஜர் இருப்பார், அவர் தான் பேங்க்குக்கு போகிறது and all that. ஸோ அந்த எக்ஸ்போஜர் கிடையாது. வெளிநாட்டுக்கெலாம் இவங்களாம் போயிருந்தா கூட ஒரு பேங்க்கில் போய், நான் யுகேந்திரனை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பேங்க்கில் போய் செக் போடுறதுலாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ நாங்கள் தனி கொடுத்து வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எப்படி எடுக்கிறது, ரேஷன் கார்டுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து he had no idea, right? So because every time you have a manager who does that for you, அப்புறம் டிரைவர் போவார், பணம் போடுறதா இருந்தாலும் சரி, இது பண்ணுறதா எடுக்கிறதா இருந்தால் கூட வந்து the father will call the bank, right? அப்புறம் bank will come, வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க பணம். ஸோ அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பையனுக்கு வந்து ஹிஸ் ஆஸ்ட்ராக், இவ்வளோ அறிவாக இவ்வளோ பிரில்லியண்ட் அவங்களாம் யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இதெல்லாம் ஓகே, ஆனால் நாங்களாம் அனுபவசாலிகள், எங்களெல்லாம் பூமர்னு சொல்லி தள்ளி வைக்காமல் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் நிறையா இருக்குது. அந்த அனுபவங்களை இஃப் யூ டேப் ஆன் த எக்ஸ்பர்டீஸ் தட் வி ஹேவ், த நாலேஜ் தட் வி ஹேவ் அபவுட் த வேர்ல்ட், நீங்கள் இன்னும் நல்லா ஷைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அண்ட் அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். கன்னிக்கலை மணி பாடிட்டு ஹி எக்ஸிட்டட். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க வெல் பிளேட் போகும்போது வெல் பிளேட் சார், வெல் பிளேட்னு. அண்ட் யுகி ஹி கேம் ஆன் அண்ட் வெளியே வரும்போது அவர் வந்து சொல்வார், கமல் சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்மார்ட், நீங்கள் வந்து லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் பீப்புள், உங்களுக்கு வந்து நிறைய அன்புக்கு கிடச்சிருந்தது, எங்கள் இளைஞர்களோடு நீங்கள் பிரிஞ்சு இல்லாமல் அந்த ஜோதியில் ஐக்கியமாயிட்டீங்க, அவங்களோட ஒன்றா இருந்தீங்க, அண்ட் டாஸ்கில் நீங்கள் இறங்கி விளையாடுனீங்க,
சமரசம் அப்படின்ற மாதிரி சொன்னார். டாஸ்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்கும் யுகி போனார். ஆரியமாலா டாஸ்க்காக இருக்கட்டும், ஐ திங்க் ஹீஸ் த ஒன் பர்சன், இஃப் ஐம் நாட் ராங், ஹூஸ் பிளேட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாஸ்க்ஸ். அது நீங்கள் வந்து O2 டாஸ்க்காக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரியமாலா டாஸ்க்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த பிரிக் போடுற டாஸ்க்காக இருக்கட்டும், அண்ட் மெனி அதர் டாஸ்க் தட் ஹீ பிளேட். ஸோ ஐ திங்க் ஹீஸ் பிளேட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாஸ்க், அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பர்சன் இன் தட் ஏஜ் குரூப். இது வரைக்கும் நினைக்கிறேன் அந்த மாதிரி யாரும் விளையாடுனது கிடையாது. அதனால தான் சொன்னார் ஜோதியில் ஐக்கியம் ஆயிட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்க இளையர்கள் எல்லாருமே யுகேந்திரன் அவங்க டீமுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ தட் வாஸ் another பாசிட்டிவ் திங் ஃபார் ஹிம், ரைட்? அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஸ்போக் அபவுட் வினுஷாவும் இவிக் பண்ணிட்டாங்க. வினுஷா சச் அ பிரிட்டி கேர்ள், ரைட்? ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு. நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா ஐஷு அண்ட் நிக்சன். I feel very very sorry for her parents, because அவங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எது வெளியில் காட்டப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களோட எண்ணம்லாம் வெளியில் என்ன போயிருக்குமோ வாய்ப்பு இருக்காது அப்படின்ற எண்ணம். ஆனால் வெளியில் விட்னஸ் பண்ணுறது அவங்க பேரண்ட்ஸ். அண்ட் I've seen their parents in TV shows, right? They come across as very nice people, ரைட்? அவங்களுக்கு வந்து இப்போ உள்ள நடக்கிறது வந்து அவங்களுக்கு நிச்சயமாக வந்து அவங்களோட டென்ஷன், அவங்களோட அந்த ஃபீலிங் ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் ஐ ஹேவ் சீன் மை ஹஸ்பண்ட் பிளே இன் த பிக் பாஸ் கேம். அண்ட் அந்த பதட்டம், த என்சைட்டி, all of that I'm sure the parents are going through. So now what has happened ன்னு பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து டோட்டலி பேடாக காட்டுறாங்க, ரைட்? பேடாக காட்டுறாங்க. அண்ட் ஐஷு பண்ணுறது வந்து எனக்கே வந்து how can you do this-ன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஷி blow cold, right? ஒரு நேரத்துக்கு வந்து எனக்கு ஒன்று பிடிக்கும், ஒரு நேரத்துக்கு எனக்கு ஒன்று பிடிக்காதுன்ற மாதிரி அவங்க வந்து காட்டிகிட்டே இருக்காங்க நம்ம ஐஷு நிக்சன் கிட்ட. என்ன ஒரு நேரத்தில் வந்து அக்கான்னு கூப்பிடுன்றாங்க, இன்னொரு நேரத்தில் வந்து அன்பு காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் முத்தம் கொடுத்தாங்க இந்த வித் ஃபில்டர், ரைட்? அந்த கிளாஸில் வந்து கிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து வெளியில் வந்துருச்சு. அண்ட் தென் yesterday she changed the narrative. மணியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எல்லாரும் உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து நிக்சன் பற்றியும் அவங்க பற்றியும் பேசி அந்த விதிமீறல் பண்ணாங்களே, அந்த மைக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கெல்லாம் வந்து வார்னிங் கொடுத்தாரு கமல்ஹாசன். அங்கே வந்து அப்புறம் வந்து மணியை கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியில் போயிடுச்சு, என்ன செய்யறது, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட மணி கேட்பாரு, நீ என்ன, அவன் என்ன சொன்னான், ஒன்று மேலே ஆசை இருக்குன்னு சொன்னான். ஆமாம் சொல்லிட்டாரு. அப்போ நீ என்ன சொன்ன? நான் வந்து வெளியிலன்னு சொன்னேன், வெளியில் இருக்குன்னு சொன்னேன். அப்போ மணி கேட்பாரு, ஓ அதாவது வெளியில் வந்து அங்கே வெளியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னியான்ற மாதிரி கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை வெளியில் இருக்குன்னா வெளியில் எனக்கு ஆள் இருக்குது, நான் ஏற்கனவே வந்து 3 months அட்டாச்சாக இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அண்ட் தென் மணி ஹட்ஸ் ஆஃப் டு மணி. ஐம் லைக், இந்த மணி தாங்க நமக்கு வேணும். யூசி தப்பு, நீ பண்ணுறது தப்பு, இது சரியே கிடையாது. உனக்கு வெளியில் ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமா இந்த பையன் ஒன்று வேணும்னு சொல்கிறான் அப்படின்னு. ஆமாம் 3 மாதம் தானே, எனக்கு இங்கே நீ 1 மாதமாக எனக்கு ஒன்று தெரியுமேன்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் இது தப்பு, உனக்கு வெளியில் ஆள் இருக்கும்போது நீ இந்த மாதிரி அவனோட உட்காந்து நீ பழகிறது ரொம்ப டக்குன்னு சொல்லிடுவார். இதுக்கு நான் ஐ கான்ட் ஹெல்ப் யூ, நீ தான் வந்து முடிவெடுக்கணும்னு. Then she goes and talks to Nixon, right? Nixon போய் பேசிட்டு, and she sounds a little confused as well, right? And அந்த பையன் வந்து தெளிவாக சொல்கிறான், சரி வேண்டாம்னா விட்டுரும், நம்ம வெளியில் போய் பார்த்துக்குவோம், இல்லைன்னா நீ வந்து உனக்கு இங்கே ட்ரபிளிங்காக இருக்கா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் வந்து அப்போ நான் உன்ட்ட பேசாமல் நான் விட்டுறேன், உன் மனசில் இருக்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லுவார். நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ அப்செட் ஆகாதுன்னு. நீ வந்து இமோஷனலி மெச்சூர், நீ வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன், என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. So what are you saying? Are you in love with him or are you not in love with him? Are you interested in him or you're not interested in him? So that's really, really confusing. She has to clear in her mind as well what exactly she wants out of this relationship that she has with Nixon, right? So அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை எனக்கு ஒன்று வேணுன்ற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போது இது வந்து வீட்டுக்குள்ளே நடக்கிறது. ஸோ நம்ம வெளியில் உட்காந்துட்டு நம்ம அவங்க செய்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம். Now think about the guy who's in that relationship with her. How is he going to feel? ரைட்? ஸோ இட் இஸ் இப்போ வந்து இது வந்து கோர்வையாக அங்கங்கே நடக்கிறது எடுத்து எடிட் பண்ணி இப்படி காட்டுறாங்களா எனக்கு தெரியல. அண்ட் இஸ் ஐஷு வாஸ் தட் ஹர் கேம் பிளான். ஒரு கட்டத்தில் மாயா வந்து நிக்சனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவளுக்கு வந்து உன் மேலே ஆசை இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாள், சம்திங் லைக் தட். அண்ட் ஷி சே பரவாயில்ல, இது ஒரு ட்ராமாவை நடத்திக்கோ, லவ் ட்ராக் டெவலப் பண்ணு அப்படின்னு மாயா will advise. Does she advise Maya? I think she advises Aishu or Nixon. இந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, லவ் ட்ராக் ஒன்று பண்ணுன்னு மாயா கிட்ட சொல்லுவாங்க போல இருக்கு. மாயா will tell Aishu, I think. And Nixon, I can't remember, correct me, at the comment section. So the idea of asking someone to play along and develop right on someone else's emotions is so wrong.
ஸோ அது ஆக்சுவலி லைஃப்பில் காட்டினாங்களா 1 ஹவரில் காட்டினாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே நடக்குது. It is very, very, very sad what's happening in the house and what is happening to Aishu and Nixon. Right? Nixon ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு and he's willing to play his game. But I'm worried for Aishu's parents and the person that she's having a relationship with, right? பட் இதுதாங்க இந்த விஷயம். இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் வரவங்க எல்லாம் இன்றைக்கி ஒருத்தவங்க கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் வரவங்க வந்து முக்கால்வாசி பேர் வந்து நல்ல பேரோட வரது கிடையாது அப்படின்னு. அந்த விதத்தில் வந்து I feel I'm really lucky that Yugandran has got a very good name outside. So thank you all for your love and support, and I'm so looking forward to him coming back, and I hope to be together for Deepavali, right? தீபங்களின் ஆவலி, ரைட்? அதுக்கு நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா என்னோட சின்ன பையனோட 10வது பிறந்த நாளை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதோட என்னோட ரிவ்யூ முடியுது. ஐ வில் ட்ரை. உங்களில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க, ரிவ்யூ பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. ஐ வில் ரியலி ட்ரை. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னால் எப்படி ரிவ்யூ பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நான் வந்து காலையில் யுகேந்திரன் வந்து ஃபோனில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஹி நீடட் நியூசிலாண்ட் விசா பேப்பர்ஸ் பிஃபோர் ஹி குட் கம். ஸோ ஹி கால் மீ அபவுட் 3 something in the morning. அதுலேருந்து முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் லஞ்ச் டைம் கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எழுதிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். I'll see if I can, I will do it. Otherwise weekend episode நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இன்னொன்று வந்து யுகேந்திரன் cannot review with me because our contractல வந்து he's not allowed to appear in any platform until அந்த 106 days முடிகிற வரைக்கும். He's not allowed to appear in any platform, digital or otherwise, for any content, right? Unless Vijay TV says you can. So maybe we'll ask Vijay TV. I want to also say a big thank you to Milroy, Pradeep Milroy, Peter Navar Milroy in Takupura. He's such a darling as well. Thank you Milroy for taking care of Yugandran. Over நாளும் அந்த sugar test பண்ணியிருக்காங்க, கரெக்டாக உள்ளே போய் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. Make sure that his medicines went to him. So Yugandran has got diabetes, right? So காலையில் ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட், அதெல்லாம். So Milroy, you're such a darling. Thank you very much. And okay, முடிஞ்சா நாளை சந்திப்போம், இல்லாட்டினா வீக்கெண்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.